ஒரு காலத்தில் ஜொலிக்கும் நீரோடும் ஒரு அழகான நீல நதியில் ஒரு சின்ன வெள்ளி மீன் வாழ்ந்தது. அவன் பெயர் ஃபின்னி. ஃபின்னி பெரிய மீன் இல்லை, அவன் மிக வேகமான மீனும் இல்லை. ஆனால் அவன் எல்லா மீன்களிலும் மிக புத்திசாலி. பச்சை செடிகளுக்குள் ஒளிரும் கற்களுக்கிடையில் ஃபின்னி மகிழ்ச்சியாக நீந்திக் கொண்டிருப்பான். எதையும் செய்யும் முன் அவன் எப்போதும் கவனமாக பார்த்து நன்றாக யோசிப்பான். ஒரு நாள் ஒரு மீனவன் ஒருவன் நதிக்கு வந்தான். அவன் தண்ணீரில் ஒரு வலையை வீசினான். சில மீன்கள் பயந்து நேராக வலையில் போய் சிக்கிக் கொண்டன. ஐயோ என்று குட்டி மீன்கள் அழுதன. அப்போது ஃபின்னி மெதுவாக சொன்னான், நில்லுங்கள், முதலில் யோசியுங்கள். ஃபின்னி வலையை கவனமாக பார்த்தான். அதில் ஒரு சின்ன ஓட்டை இருப்பதைக் கண்டான். அவன் உடனே சொன்னான், என்னை பின்தொடருங்கள். ஒரு மீன் இன்னொரு மீன் பின்தொடர்ந்தது. அப்போது அனைத்து மீன்களும் அந்த ஓட்டையின் வழியாக தப்பித்தன. மீனவர் வலையை இழுத்தான். அடடா, வலை காலி என்று சோகமாக சொன்னான். நதிக்குள் மீன்கள் சிரித்தன, தண்ணீரில் ஆடின, குதித்தன. நன்றி ஃபின்னி என்று மகிழ்ச்சியாக சொன்னன. ஃபின்னி சிரித்தபடி சொன்னான், பெரியதாக இருப்பதை விட புத்திசாலியாக இருப்பதே சிறந்தது. அந்த நாளிலிருந்து எல்லா மீன்களும் நினைவில் வைத்துக் கொண்டன. முதலில் யோசி, புத்திசாலியாக நட, பாதுகாப்பாக இரு. ஃபின்னி மகிழ்ச்சியாக தன் அழகான நதியில் பெருமையாக நீந்திக் கொண்டிருந்தான்.